நேபாள்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சோசியல் மீடியாக்களை பேன் பண்ணதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா? அமைச்சர்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரதமரும் ராஜினாமா பண்ணிருக்காரு பதவிய. இப்போ ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல தான் அந்த முழு நாடே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாள் பிரதமராக இருந்தவரோட மனைவியுமே போராட்டக்காரர்கள் தீ வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. நேபாள் அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களுக்கெல்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக செப்டம்பர் 8ஆம் தேதி அங்க போராட்டம் நடந்தது. அதோட 2வது நாளா நேத்து செப்டம்பர் 9ஆம் தேதியே போராட்டம் நடந்து மிகப்பெரிய கலவரமாக வெடிச்சிருக்கு. இதனால நேபாள் தலைநகரா இருக்கக்கூடிய காத்மாண்டுல போராட்டக்காரர்கள் பார்லிமெண்டோட என்ட்ரன்ஸ மொத்தமா தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையுமே அவங்க சேதப்படுத்தி இருக்காங்க. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ராணுவம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுக்கக்கூடிய சூழல் அங்க ஏற்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தோட 2வது நாள்ல மொத்தமா 20க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்களா, 300க்கும் மேற்பட்ட மக்கள் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமரோட வைஃப் அங்க வைக்கப்பட்ட தீனால அவங்க உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. இன்னொரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் விஷ்ணு பிரசாத் ஓட ஓட அடிக்கக்கூடிய ஒரு காட்சி வெளி வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் எல்லாமே சேர்ந்து அவர் அடிக்கிறாங்க. அவர் உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஓடுறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு ஆள் அவர் எட்டி மிதிக்கிற மாதிரியான ஒரு காட்சியும் வெளியாகி இப்போ அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. கவர்மெண்ட் ஒரு சில சோசியல் மீடியாக்கள் எங்க கிட்ட பதிவு பண்ணாம ரன் ஆயிட்டு இருந்ததுனால தான் நாங்க பேன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 26 பிரபல சோசியல் மீடியாக்களை பேன் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலது முக்கியமா சொல்லப்படுறது இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்களை பேன் பண்ணிருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட பதிவு பண்ணி ரன் பண்ணக்கூடியதா சொல்லக்கூடிய ஒரு சில சோசியல் மீடியாக்கள் டிக்டாக், வைபர் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த நடவடிக்கை கட்டுப்பாடுனால கோவப்பட்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இளைஞர்கள் அதிகமா கோவப்பட்டு இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. காத்மாண்டுல ஸ்டார்ட் ஆன போராட்டம் எல்லா பகுதிகளுக்குமே பரவி மிகப்பெரிய ஒரு கலவரமா வெடிச்சிருக்கு. கடைசியில போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல்கள், கண்ணீர் புகை குண்டுகள், ராணுவ சுடுதல் எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு அப்புறமா ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டு 2வது நாளா கலவரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்க தலைநகரா இருக்கக்கூடிய காத்மாண்டு மொத்தமா சேதம் அடைஞ்சிருக்கு. சோசியல் மீடியா தடை அப்படின்னு ஸ்டார்ட் ஆன கலவரம் அரசோடைய ஊழல், அப்புறம் வாரிசு அரசுக்கானது அப்படின்ற மாதிரியாக மாறி மிகப்பெரிய கலவரமா வெடிக்க தொடங்கி இருக்கு. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் அப்புறமா நேபாளோட பிரதமர் ஒரு அவசரமான கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்குள்ள மிக மோசமான நிலைமைக்கு போனதுனால ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க, அதுதான் இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ராணுவ தளபதி இப்படி சொன்னதுனால அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பிரதமரா இருக்கக்கூடிய சர்மா ஒலி அவர்களும் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சர்மா ஒலி ஒரு திருடன், அவன் நாட்டை விட்டு வெளியேறி போகணும் அப்படின்னு கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறமா பாதுகாப்பான இடத்துக்கு பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்காரு. அவர் துபாய்க்கு தப்பி போக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்குமே அப்புறமா ராணுவம் சைட்ல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி பிரதமரும் சரி ராஜினாமா பண்ணிட்டாங்க பதவியை. அதனால இந்த நாட்டோட முழு பொறுப்பையுமே கொஞ்ச நாளைக்கு ராணுவம் தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க போகுது அப்படின்னு அந்த அறிக்கையில வெளிவந்திருக்கு. நேபாள்ல 239 ஆண்டுகள் வரைக்குமே மன்னர் ஆட்சி தான் நடந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. 2008 தான் இந்த மன்னர் ஆட்சியை மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நேபாள்ல கிட்டத்தட்ட 14 வருஷம் நிறைய அரசாங்கம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே 5 ஆண்டுகளை முழுசா நிறைவேற்றவே இல்லையா. கடந்த ஆண்டு வெஸ்ட் பெங்கால், இந்த வருஷம் நேபாளா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்துக்கான மெயின் காரணம் இளைஞர்களும் மாணவர்களும் தான். அதே மாதிரி இந்த வெஸ்ட் பெங்கால் நடந்த போராட்டத்துக்கான காரணமும் மாணவர்கள் தான். அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இட ஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடந்தது கடந்த ஆண்டு. இந்த வருஷம் நேபாள்ல சோசியல் மீடியாக்களை பேன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக இப்போ போராட்டம் அங்க போயிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்திலுமே ஒரு சிறிய கொள்கை முடிவுனாலதான்
வந்து மிகப்பெரிய கலவரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சைட்ல இருந்து சொல்லிட்டு வராங்க. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு சில முக்கிய தகவல்கள் எல்லாமே சொல்லப்படுது. ஒரு சோசியல் மீடியாவை அரசாங்கம் பேன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால தான் இவ்வளவு பெரிய போராட்டம் எழுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சர்வதேச அரசியலே வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவும் சைனாவும் தான் இந்த போராட்டத்துக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. எதனாலனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே வந்து டிஜிட்டலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்களும் ரொம்பவே அதிகமாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்க ஒரு நாட்டுல இருந்துகிட்டு உலகம் ஃபுல்லாவே வந்து சோசியல் மீடியா கம்பெனிகள் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு சைட் வந்து எல்லாமே டிஜிட்டலா மாறுது, நிறைய வசதிகள் வருது அப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய மோசடிகள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை திருடுறதே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி யாருமே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் திருடக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் டிஜிட்டல் பாதுகாப்பு அமைப்பு. இதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களை திருடாம இருக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்பு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சைனால வந்து GSI அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் பாதுகாப்புக்காக ஒரு முன்னெடுப்பு திட்டத்தை வந்து அங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் IPS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட பங்குக்கு. இந்த டிஜிட்டல் கவசங்களை வச்சுதான் அமெரிக்காவும் சைனாவும் நேபாள அவங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க நேபாள GSI கீழே கொண்டு வரதுக்காக அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து அவங்க வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நேபாள பிரதமரா இருக்கக்கூடிய சர்மா ஒலி அவர்கள் வந்து நாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே ஒத்துக்கல, எங்க நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விதத்துக்குமே நாங்க சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது போதாததுக்கு IPS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் பாதுகாப்பு அமைப்புல இருந்து அமெரிக்கால இருந்து நேபாளுக்கு பல கோடி ரூபாய் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல்களும் வெளிவந்திருக்கு. இதனால சைனாவை வந்து ஓரத்தள்ளி வச்சுட்டு நேபாள் அமெரிக்காவுக்கு ரெட் பிளாக் கொடுக்கிற மாதிரி தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்ததே சோசியல் மீடியாக்கள் தான். அதுலயும் நேபாள்ல இருக்கக்கூடிய சைனாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் வந்து யூடியூப், ஃபேஸ்புக்ல வந்து தவறான பொய்யான செய்திகளை வந்து பரப்பிட்டு வந்திருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய திட்டங்கள் நேபாளோட இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் பொய்யா பரப்பப்பட்டிருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியான மக்கள் வந்து அங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி வெளிநாட்டு கட்டுக்கதைகள் வந்து பரவக்கூடாது அப்படின்றதுக்காக நேபாள் அரசாங்கம் வந்து வெளிநாட்டு கட்டுக்கதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக கையில எடுத்துக்கொண்ட ஆயுதம் தான் சோசியல் மீடியாக்களை பேன் பண்றதுக்கான இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. வேர்ல்டு வார் 1-2 நடந்த டைம்லலாம் பார்டரை செக்யூர் பண்ணா போதும் மக்கள் வந்து சேஃபா இருப்பாங்க. இதுவே வந்து இப்ப இந்த கோவிட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வைரஸை வச்சு உலக நாடுகளே அச்சுறுத்துறது மட்டும் இல்லாம எல்லாரோட பொருளாதாரமே ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சு. மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போனதை நம்ம பார்த்திருப்போம். இது பேர் தான் வந்து பயோவார். இப்போ இந்த சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க நடந்துட்டு இருக்கிறது இன்ஃபர்மேஷன் வார். இப்போ இன்னொரு மாதிரியான வார் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா எந்த ஒரு வெப்பன்ஸுமே யூஸ் பண்ணாம எதிரி நாட்டுக்கு இடையில வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அது மூலமா வந்து பெனிஃபிட் ஆகுறதா வந்து இன்ஃபர்மேஷன் வார். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்றது ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட நம்ப வைக்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் வார். இதுதான் வந்து இப்ப இந்த சம்பவத்துல நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுல பெஹல்காம் பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்துச்சு. அப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டீப் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்றது மூலமா இந்தியாவில இருக்கக்கூடிய மிலிட்டரி போர்சஸ் தான் அவங்க மக்களை சுட்டுக்கிட்டாங்க அப்படின்ற தவறான ஒரு செய்தியை இந்தியாவிலையும் பரப்புனாங்க, பாகிஸ்தான்லயும் பரப்புனாங்க. ஆபரேஷன் சிந்து நடந்த டைம்ல இந்தியாவில நிறைய மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய மாடல்ஸ் கிட்ட கொடுத்து நீங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமா வந்து கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. அதாவது இதுலயும் ஃபேக்கா தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து மக்கள் யாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஃபேக்கான வீடியோ வந்து அவங்க கிரியேட் பண்ணி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு மிகப்பெரிய கலவரமா வெடிக்கும். சோ இதெல்லாம் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வார். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலயுமே நடந்திருக்கு. இதே மாதிரி தான் இந்த சம்பவத்திலயும் சைனா வந்து GSI மூலமா நேபாள அவங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அது நடக்காம போயிருந்திருக்கு. அதனாலதான் அவங்க தவறான விஷயங்களை பரப்பி அமெரிக்காவுக்கு நேபாள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நேபாள்ல இருக்கக்கூடிய மக்களை நம்ப வச்சிருக்காங்க. அதனால நேபாள்ல சைனாக்கு ஆதரவா நிறைய மக்கள் சோசியல் மீடியாக்கள்ல தவறான செய்திகளை பரப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் நேபாளோட பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் வந்து சோசியல் மீடியாக்களை பேன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனாலதான் நேபாள்ல போராட்டமா ஸ்டார்ட் ஆன விஷயம் வந்து இப்போ கலவரத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற இன்னொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன். நன்றி.